ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் லூஃபி விசஸ் நருட்டோ ஒரு பேட்டில் அனலைசேஷன், அவங்களோட பவர்ஸ், எபிலிட்டிஸ், ஹேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நருட்டோ பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பேசிக்காக அவனோட எபிலிட்டிஸ்லாம் என்னதுன்னா சேஜ் மோட், கேசிஎம் மோட், ரஷிங்கன், ரஷின் ஷோரிக்கன், ஷேடோ க்ளோன்ஸ், மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு எக்ஸட்ராஸ்லாம் நருட்டோவோட எபிலிட்டி. ஓகே, நருட்டோ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னா, காகியா யூனிவர்சல் லெவலில் இருக்கிற ஒரு காகியாங்கிற ஒரு கேரக்டர் டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இஷிக்கி கூட 1v1 டைஜூட்ஸு பேட்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நருட்டோ. அண்ட் மோரோவர் நருட்டோவோட சாக்ரா நேச்சர் 5 சாக்ரா நேச்சருமே யூஸ் பண்ணுவான். பட் அவனால் யூஸ் பண்ண முடியும். பட் மோஸ்ட்டாக அவன் எதில் மாஸ்டரியில் இருப்பானா, வின் சாக்ரா நேச்சர் தான். வின் டைப் சாக்ரா நேச்சர்ஸில் தான் அவன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவான். ரஷின் ஷூரிக்கன். தென் ஆஃப்டர் த 6 பாத் பவர் கெயின் பண்ணதுக்கப்புறம் நருட்டோவால் ரஷின் ஷூரிக்கனை எல்லா சாக்ரா நேச்சர்லேயுமே யூஸ் பண்ணுவான். டெயில் பீஸ்ட் பாமோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவான். வெரைட்டியாக யூஸ் பண்ணுவான் நருட்டோ. தென் நருட்டோவால் இன் அண்ட் யாங் ரிலீஸும் பண்ண முடியும். இன் அண்ட் யாங் ரிலீஸுங்கிறது ஷினோபி வேர்ல்டில் ஒரு லிமிட்டட் கவுண்டபிள் அமௌண்ட் ஆஃப் ஷினோபிஸ் கிட்ட மட்டும்தான் இன் அண்ட் யாங் ரிலீஸோட பவர்ஸ் இருக்குது. லைக் ஹஷிராமா, மாதரா, மினாட்டோ, தென் நருட்டோவும் இன் அண்ட் யாங் ரிலீஸ் பண்ணுவான். வந்து செப்பரேட்டாக நிறையா ஷினோபிஸ் பண்ணுவாங்க. ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணுற ஒரு சில கேரக்டர்ஸில் நருட்டோவும் ஒருத்தன். இன் ரிலீஸ்னால் கென்ஜுட்ஸு, இந்த ஷேடோ க்ளோன்ஸ்லாம் அதில் அடங்கும். யாங் ரிலீஸ் என்பது என்ஹான்ஸ்டு ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ், ஹீலிங் எபிலிட்டிஸ். ரஷின் ஷூரிக்கன்லாம் யாங் ரிலீஸில் வர்றது தான் ரஷின் ஷூரிக்கன்ஸ். ஓகே, ஓவர் பவர்டான எபிலிட்டிஸில் என்னன்னா சேஜ் மோட். அதாவது சேஜ் மோடில் அன்லிமிட்டடாக நேச்சுரல் எனர்ஜியை கேதர் பண்ண முடியும். நருட்டோவால் அன்லிமிட்டட் சாக்ராவை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் குரோமாவால் தான் மா அண்டு பாவால் அன்லிமிட்டடாக ஜராயாவுக்கு எப்படி சாக்ராவை அன்லிமிட்டடாக சப்ளை பண்ண முடிஞ்சோ நருட்டோ கிட்ட பண்ண முடியாது. பிகாஸ் குரோமா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான். பட் நருட்டோ ஒரு ஷேடோ க்ளோன் அதுக்கு பதிலாக ஒரு யூஸ் பண்ணி அவனால் அன்லிமிட்டடாக சாக்ராவை கேதர் பண்ண முடியும் இன் ஸ்டேஜ் மோடில். தென் கேசிஎம் மோட், அதாவது ஓவர் பவர்ட் எபிலிட்டி. ஸ்பீடெல்லாம் பார்த்தோம்னா ஃபாஸ்டர் தென் லைட். நார்மலாகவே நருட்டோவோட ரியாக்ஷன் ஸ்பீட்ஸ் எல்லாமே ஃபாஸ்டர் தென் லைட் தான். கேசிஎம் மோட் அதிலெலாம் போகும்போது ஸ்பீடு, அவனோட ஹேக்ஸு, எபிலிட்டிஸு, ரியாக்ஷன் ஸ்பீட்லாம் ஃபாஸ்டர் தென் லைட்டு டைம்ஸு 3-4 டைம்ஸுக்கும் மேலே ஃபாஸ்டர் தென் லைட்டில் நருட்டோவோட ஸ்பீடு போகுது. தென் த ஓவர் பவர்ட் எபிலிட்டி, த மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. இட்ஸ் அ ஃபர்பிடன் ஜுட்ஸு. யாருக்கும் மல்டி ஷேடோ க்ளோனுங்கிறது நார்மலாக தெரியுது. யாராலையுமே மல்டி ஷேடோ க்ளோனை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் 10 தான் ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ ஒரு ஷேடோ க்ளோனை நம்ம ஒரு ஷேடோ க்ளோனை நம்ம யூஸ் க்ரியேட் பண்ணணுன்னாலே நம்மளோட சாக்ராவில் ஒரு ஹாஃபை அதுக்கு டிவைட் பண்ணி தரணும். இப்போ 2 க்ரியேட் பண்ணணுமா 1/3 டிவைட் பண்ணி தரணும். தென் இப்போ 10னா 1/11 டிவைட் பண்ணி தரணும். அந்த மாதிரி தான் இப்போ 1000 கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1/1000 டிவைடேட் பண்ணி தான் அவன் நம்ம சாக்ராவை தரணும். இது ஒரு கில்லிங் எபிலிட்டி. ஸோ இப்போ நார்மலாக ஒரு 4-5 ஷேடோ க்ளோன்ஸ் கரெக்டாக சாக்ராவை ஸ்ப்ளிட் பண்ணாமல் க்ரியேட் பண்ணாலே ஒரு பர்சன் டெத் ஆயிடுவாங்க. அதனால தான் அது ஃபர்பிடன் ஜூட்ஸுவாக ஃபஸ்ட்டு பேஜில் மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு தான் இருக்கும். அதை மாஸ்டர் பண்ணவன் தான் தலைவன் நருட்டோ. மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுங்கிறது ஒரு ஓவர் பவர்டான எபிலிட்டி. நருட்டோ எப்போ பாரு அதை யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு நார்மலாக தெரியுது. பட் அதுதான் மோஸ்ட் ஸ்கில்டு ஜூட்ஸு. எந்த நிஞ்சாவாலையுமே யூஸ் பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல், நருட்டோ அளவுக்கு பொட்டென்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. ஷேடோ க்ளோன்ஸ் நார்மலாக க்ரியேட் பண்ணுவாங்க, நிறையா ஷினோபிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் அதை மல்டிபிள் லெவலில் க்ரியேட் பண்ணுறது தான் டாஸ்க்கு. அவங்க க்ரியேட் பண்ணுறவங்க கிட்ட சாக்ராங்கிறது ஒரு ஹையாக இருக்கணும். நருட்டோ உசுமாக்கி கிளான்னால அவன்கிட்ட நார்மலாகவே சாக்ரா லெவலுங்கிறது, சாக்ரா ரிசோர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ மல்டி ஷேடோ க்ளோனை அவனால் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். யாராலையுமே க்ரியேட் பண்ண முடியாத அளவுக்கு 10,000 ஷேடோ க்ளோன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். நினச்சி பாருங்கள், நம்மள மாதிரி ஒரு 10,000, அந்த 10,000 ஷேடோ க்ளோனும் அவங்களோட மைண்ட் அண்டு பாடி என்ன பண்ணுதோ அதெல்லாம் ஷேடோ க்ளோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நருட்டோக்கு அதெல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதை ரஷின் ஷூரிக்கன் ட்ரைனிங் அப்போ அவன் 10,000 ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு ஷேடோ க்ளோன் போனாலுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த யூஸருக்கு ரிட்டன் பேக் போயிடும். ஓகே, லூஃபி, மங்கி டி லூஃபி ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ். அதாவது ஒன் பீஸ் வேர்ல்டில் டெவில் ஃப்ரூட்டுங்கிற ஒரு பவர் சிஸ்டம் இருக்குது. அண்டு ஹாக்கிங்கிற ஒரு பவர் சிஸ்டம் இருக்குது. டெவில் ஃப்ரூட்ஸ் கிராண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டி டு அ பர்சன்ஸ். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. லோகியா,
பேரமிஷியா அண்ட் ஜோவான். அதில் பேரமிஷியா டைப்பில் வர டெவில் ஃப்ரூட் யூஸர் தான் லூஃபி. அதாவது கியர் 5 லூஃபி அவேக்கன் ஆகிற முடியும். அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சுருப்பாங்க, அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. பேசிக்காக அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் என்னென்னா ரப்பர் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஃபேண்டாஸ்டிக் 4ல் ஒரு ரப்பர் மேன் இருப்பான் இல்லையா, மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், அவரை மாதிரியே தான் ஒரு ரப்பர் கேரக்டர். கை கால்லாம் எலாஸ்டிக்காக ஸ்ட்ரெச் பண்ணுவான் ரப்பரை வச்சு. அதாவது அந்த ஃபேண்டாஸ்டிக் 4 கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் லூஃபியும் இங்கே இருப்பான். அதே மாதிரி தான் ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்தா ரப்பர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கியர் 5 முடியும். தென் அவனோட ஹாக்கி எபிலிட்டிஸ், ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் ஹாக்கியுமே அவன்கிட்ட இருக்குது. அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மமெண்ட் ஹாக்கி அண்டு கான்கரர்ஸ் ஹாக்கி. அதாவது கான்கரர்ஸ் ஹாக்கிங்கிறது கிங்ஸ், அதாவது கடலில் ஆளக்கூடிய ராஜாக்கள், கிங்குங்கிற ஒரு பட்டத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் அந்த கான்கரர்ஸ் ஹாக்கிங்கிறது இருக்கும். பெரிய பெரிய ஆளுங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். 1000ல் ஒருத்தன்ட்ட மட்டும்தான் அது இருக்கும். அந்த ஒருத்தனாக வந்து லூஃபிக்கிட்டே அந்த கான்கரர்ஸ் ஹாக்கிங்கிறது இருக்கும். மற்ற 2 ஹாக்கி டைப்ஸ், அதாவது ஆர்மமெண்ட் ஹாக்கி அண்ட் அப்சர்வேஷன் ஹாக்கி எல்லாத்தாலையுமே ட்ரெயின் பண்ண முடியும். பட் இந்த கான்கரர்ஸ் ஹாக்கிங்கிறது பிறக்கும் போதே இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்சன்ட் இருக்கும். அந்த பிறக்கும் போதே ஒரு கான்கரர்ஸ் ஹாக்கியோட பிறந்தவன் தான் லூஃபி, ஒன் ஆஃப் தி பர்சன். ஓகே, பேசிக்காக அப்சர்வேஷன் ஹாக்கின்னு என்னதுன்னா ஃப்யூச்சர் சைட், அதாவது ஒரு ஆப்போனண்ட்டை என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சராக பார்க்க முடியும். அதவே அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கிங்கிறது என்னென்னா ஃப்யூச்சரை இன்னுமே நல்லா பார்ப்பாங்க. அதாவது ஆப்போனண்ட் ஒரு 5-10 செகண்ட்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் அட்டாக் பண்ண போகிறான், அதில் நம்ம எப்படிலாம் எஸ்கேப் ஆகலாங்கிற அளவுக்கு ஃப்யூச்சரை பார்ப்பான். அதுதான் அப்சர்வேஷன் ஹாக்கி. ஆர்மமெண்ட் ஹாக்கி, நம்ம பாடியை ஒரு ஹாக்கிங்கிறது ஒரு இன்விசிபிளான ஒரு மெட்டீரியல் தான். அந்த ஆர்மமெண்ட், அதாவது ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி அதை நம்ம உடம்பு ஃபுல்லாக எங்கே என்ன தேவையோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டார் ஆர் நம்ம ஒரு கிக்கிங் பவர் அண்டு பஞ்சிங் பவர்லாம் வந்து இன்னும் ஒரு என்ஹான்ஸ் பண்ணும். அதை ஆர்மமெண்ட்டாக யூஸ் பண்ணி அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை ஆர்மமெண்ட் ஹாக்கி இருந்தால் மட்டும்தான் ஹார்ம் பண்ணவே முடியும். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு வலியை கொண்டு வர வைக்கிற அளவுக்கு ஒரு அடி அடிக்கணும்னா ஹாக்கி யூஸ் பண்ணி மட்டும் தான் அடிக்க முடியும். ஆர்மமெண்ட் ஹாக்கி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியும். தென் கான்கரர்ஸ் ஹாக்கி மூலிமா என்ன பண்ணலான்னா ஒரு வில் பவர், அதாவது ஹாக்கியே வந்து வில் பவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் கான்கரர்ஸ் ஹாக்கிங்கிறது ஒரு வில் பவர், அவனோட ஷோர் வில் பவர் வச்சு ஆப்போனண்ட்டில் வில் பவரில் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்க எல்லாத்தையுமே வந்து ட்ராமாட்டைஸ் ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள மயக்கம் போட வச்சுருவான். அவங்களால மூவ் பண்ண வைக்காத அளவுக்கு ஒரு ஆறாவை பில்டப் பண்ண முடியும். அதுதான் வந்து கான்கரர்ஸ் ஹாக்கி. இந்த கான்கரர்ஸ் ஹாக்கியை வச்சு மற்ற ஹாக்கியை வந்து நல்லிஃபையும் பண்ண முடியும். அதுவுமே லூஃபி பண்ணுவான். தென் ஃபைனலி ரியூங்கிறது, அதாவது வானோ ஆர்க்குக்கு முடியும். அவன் ரியூங்கிறது ஒன்றும் கற்றுருக்க மாட்டான். தென் ஆஃப்டர் வானோவில் வந்து ஹியோஜிரோங்கிற ஒருத்தர், சாரி அவன் பேர் கரெக்டான ஆகல, அவரோட ட்ரைனிங் மூலியமாக ரியோங்கிற ஹாக்கியும் கற்றுப்பான். அந்த ரியோங்கிற ஹாக்கி என்ன பண்ணுன்னா ஒரு ஆப்போனண்ட்டை உள்ளிருந்து டேமேஜ் பண்ணும். அதாவது நார்மலாக ஆர்மமெண்ட் ஹாக்கியே ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி தான். இப்போ ஒரு வாலை நம்ம பஞ்ச் பண்ணுறோன்னா வாலில் வந்து இன்னர் சைட்லேருந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும். லைக் ரசிங்கன் மாதிரியே தான், சேம் லைக் ரசிங்கன் மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நருட்டோ ரசிங்கனை ஒரு டேங்க்கில் இது பண்ணியிருப்பான் இல்லையா, அவுட்டரில் எதுவுமே தெரியாது, பட் பின்னாடி சைடு ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிருக்கும்ல. நருட்டோவும் சாஸ்கியும் சின்ன வயசில் சும்மா ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆப்போனண்ட்டை உள்ளேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி டேமேஜ் பண்ணும். அதுதான் வந்து ரியூங்கிற ஹாக்கி. தென் கியர் 2, கியர் 3, கியர் 4, கியர் 5th லாஸ்ட்டாக சொல்லலாம். கியர் 4 முடியும் அவனோட ஸ்பீடு, அதாவது அவனோட ஸ்பீடை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது, ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவான். அவனோட ஆர்மமெண்ட்டு ஹாக்கியை வந்து அவன் பாடி ஃபுல்லாக கோட் பண்ணி அதில் வந்து ஏர் ஃபில் பண்ணி அதில் கியர் 3 அண்ட் கியர் 4 அட்டைன் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுவான். தென் கியர் 5. இன் கியர் 5 லூஃபி இஸ் லிட்ரலி எ காட். ஹீ கேன் பிரிங் இமேஜினரி இன்டு ரியாலிட்டி. அவனால் ஒரு இமேஜினரியை ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். இன் ஹோல் கேக் ஐலாண்டில் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் வந்து CP0வில் ஃபைட் பண்ணியிருப்பான் இல்லையா லூசி கூட. அப்போ பார்த்தோம்னா எங்கேருந்தோ ஒரு காகல்ஸை கொண்டு வருவான். அவன் தொட்ட இடமெல்லாம் தங்கங்கிற மாதிரி தொட்ட இடமெல்லாம் அவன் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்பான். அவனால் பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. சிம்பிளாக அவன் வந்து அதான் வானோவில் கூட இது கைடோ கூட ஃபைட் பண்ணும்போது லைட்னிங்லாம் பிடிச்சி விளாண்டுருப்பான். லைட்னிங்கை பிடிச்சி அதில் சீசா பண்ணிட்டுருப்பான், ஊஞ்சல் விளாண்டுருப்பான், அதை பிடிச்சி அட்டாக் பண்ணுவான். அவனால் பண்ண முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. லிட்டரலி அவனோட காட். அவன் வந்து லூஃபிங்கிற சன் காட், அதாவது
மக்கள் மனசில் சிரிப்பை கொண்டு வருது. அதான் சிரிப்பு தான். அவன் அந்த டைம் கியர் 5 டைமில் லூஃபி கிட்ட ஹேட்டே இருக்காது. ஸோ ஜாய் மட்டும்தான் இருக்கும். ஜாய் இருக்கனால அவன் என்ன சந்தோஷத்தில் என்னெல்லாம் நினைக்கிறானோ அது எல்லாமே ரியாலிட்டிக்கு கொண்டு வரான். அவன் நினச்சானா அவன் கொண்டு வரான். இப்போ ஒரு பர்சன் இருக்கானா அந்த பர்சனை கூட அவன் இப்போ அவன் ரப்பர் ப்ராப்பர்ட்டியில் நினச்சி அவன் கொண்டு வரான்னு வைங்களேன், அவனை கூட ரப்பராக மாற்ற முடியும். அவன் என்ன பவர்ஸ் எதை வச்சு அடித்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. இன்னும் கியர் 5யோட ஃபுல் எபிலிட்டி எங்கேயுமே காட்டல. பட் இதுதான் வந்து கியர் 5யோட பேசிக் கான்செப்ட். he can bring imaginary into reality, that's all. ஓகே, நான் கன்க்ளூஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். லூஃபி இஸ் அ டெவில் ஃப்ரூட் யூசர். நருட்டோங்கிறவன் வந்து சேஜ் யூசர், கேசிஎம் யூசர், நிறையா யூஸராக இருக்கான். ஓகே, டெவில் ஃப்ரூட்டை வந்து ஹாக்கிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு மட்டும்தான் வந்து ஹார்ம் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும். ஓகே, நருட்டோட வில்லுங்கிறது ரொம்ப கிரேட் தான். நருட்டோக்கிட்டையும் வில்லு இருக்குது, அவனாலையும் ஹாக்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ நருட்டோவால் லூஃபியை ஹார்ம் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலும், நம்ம ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸில் வந்து பேட்டில் வீடியோ மாதிரி பண்ணுறோம்னா அவங்க யூனிவர்ஸோட பவர் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி நம்ம நருட்டோவாலையும் ஹாக்கி யூஸ் பண்ண முடியும், பிகாஸ் அவனோட வில் பவரும் அதிகம், அவன்கிட்டையும் கான்கர்ஸ் ஹாக்கி இருக்குங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா, தென் லூஃபியும் நருட்டோ யூனிவர்ஸோட பவர்ஸ் எடுத்தோம்னா லூஃபியாலையும் நிஞ்சுட்ஸு கிரியேட் பண்ண முடியும், கெஞ்சுட்ஸு இது பண்ணுவான். அவனும் ட்ரெயின் பண்ணானா கற்றுப்பான், ட்ரெயின் பண்ண சேஜ் மோடை கற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. சிம்பிளாக டெவில் ஃப்ரூட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஹாக்கிங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி நருட்டோ வேர்ல்டில் சாக்ராங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் ஹாக்கிங்கிற ஒன்று வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அதை ட்ரெயின் பண்ணும். எக்ஸப்ட் கான்கரர்ஸ் ஹாக்கி, அது மட்டும் 1000 ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது பிறக்கும் போது இருந்தால் மட்டும்தான். மற்ற 2 ஹாக்கிஸ், அப்சர்வேஷன் ஹாக்கி அண்ட் ஆர்மமெண்ட் ஹாக்கி, ட்ரைனிங் பண்ணால் கற்றுக்கலாம். எல்லாத்துக்கிட்டே அந்த ஹாக்கிஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக டெவில் ஃப்ரூட் யூஸரை ஹாக்கி மூலியமாக மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து காயப்படுத்த முடியும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட், டெவில் ஃப்ரூட்டோட கான்செப்ட். ஸோ இப்போ நருட்டோவாலையும் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும், லூஃபியை வந்து ஹார்ம் பண்ண முடியும்னு சொன்னோம்னா இங்கே கரெக்டாக இருக்காது. பிகாஸ் தென் லூஃபியாலையும் நிஞ்சுட்ஸுவை கிரியேட் பண்ண முடியும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை நாம் இங்கே ரிஜெக்ட் பண்ணிடலாம். தென் லூஃபி ஒரு ஃபாஸ்டர் தென் லைட் கேரக்டர் தான், பட் நாட் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் நருட்டோங்கிறவன் ஃபாஸ்டர் தென் லைட், அதாவது அப்பாற்பட்ட வேகத்தில் இருப்பான் நருட்டோ. அவனோட ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர். மினாட்டோவே சர்பாஸ் பண்ணவன் தான் நருட்டோ. ஸோ நருட்டோ தான் ஃபாஸ்டஸ்டான கேரக்டர். லூஃபி ஸ்பீடில் பக்கத்தாலே வர முடியாது நருட்டோ கிட்ட. பட் லூஃபி கிட்ட அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்குது, ஃப்யூச்சர் சைட். நருட்டோ ஃப்யூச்சரில் பார்த்து நருட்டோ என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கிறத லூஃபியால் கணிக்க முடியும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல் பண்ணுவான். ஸ்பீடு அவன்கிட்ட இல்லைனாலும் ஃப்யூச்சர் சைட்டை வச்சு அவன் எந்த ஆங்கிள் அட்டாக் பண்ணுவாங்கிறத அவனால் பார்க்க முடியும். அதை வச்சு ஸ்பீடை கவுண்டர் பண்ண முடியும் லூஃபியால். தென் நருட்டோவோட ஓவர் பவர்டு எபிலிட்டிஸ் லைக் ரஷின் ஷூரிகன், ரஷின்கன் எக்ஸட்ராஸ், டெயில் பீஸ்ட் பாம் எக்ஸட்ராஸ், இதை எல்லாத்தையுமே லூஃபியால் எதை வச்சு கவுண்டர் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா கியர் 5 லூஃபி. சொன்ன மாதிரி தான் இமேஜினரியை ரியாலிட்டி கொண்டு வர லூஃபி, கியர் 5 லூஃபியால் ரஷிங்கனை கூட ஒரு லப்பர் பாலை கிரியேட் பண்ணி அவனால் கிக் பண்ணுவான். சொல்ல முடியாதுங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி கைடோ கூட ஃபைட் பண்ணான். கைடோ எவ்வளோ ஓவர் பவர்டான கேரக்டர்னு தெரியும். ஸ்கைப்பியாலேருந்து லேண்டுக்கு வந்து 10,000 அதாவது 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் மேலேருந்து கீழே வந்து ஒரு கிராச் கூட இருக்காது கைடோக்கு. நருட்டோ யூனிவர்ஸில் யாருமே வானத்துலேருந்து கீழே குதிச்சு உயிரோடு இந்த மாதிரிலாம் காட்டல. கைடோ ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் 10 கிலோமீட்டர்ஸ் மேலேருந்து கீழே வந்து விழுவான், எதுவுமே ஆகாது கைடோக்கு. பட் அந்தளவுக்கு ஒரு டியூரபிளான பாடியை ஹார்ம் பண்ணவன் தான் லூஃபி. கியர் 4லேயே அவன் வந்து ஹார்ம் பண்ணியிருப்பான். தென் கியர் 5ல் ப்ளே பண்ணுவான், அதாவது ஊஞ்சல் விளாடுவான். அந்தளவுக்கு கைடோவை அதாவது மட்டமான நீ வில்லண்டாங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுருவான். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டு எபிலிட்டி தான் கியர் 5. அதில் லூஃபி இப்போ ரஷின் ஷூரிக்கனை இப்போ நருட்டோ வந்து ரஷின் ஷூரிக்கனை வச்சு அட்டாக் பண்ணானா, இப்போ அதை கூட அவனால் ஒரு பாலா இமேஜினரியை மாற்றி கிக் பண்ணுவான். அந்த மாதிரி லூஃபி பண்ணக்கூடிய இது வந்து என்ன வேணால் பண்ணுவான். அந்த மாதிரி கூட அவனால் பண்ண முடியும். ஸோ என்னோட கான்செப்ட் படி நருட்டோ அவனோட யூனிவர்ஸில் ஓவர் பவர்டான கேரக்டர், லூஃபி அவனோட யூனிவர்ஸில் ஓவர் பவர்டான கேரக்டர். கிராஸ் யூனிவர்ஸில் ஒரு ஃபைட் மாதிரி நடந்துச்சுன்னா என்னோட கான்செப்ட் படி லூஃபி தான் வின்னராக இருப்பான். பிகாஸ் டெவில் ஃப்ரூட்டுங்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ் லூஃபிகிட்ட இருக்குது. நான் இதை இங்கே லூஃபியோட ஃபேன் பாயாகவும் சொல்ல, நருட்டோட ஃபேன் பாயாகவும் பேசலை. கிராஸ் யூனிவர்ஸில் ஒரு ஃபைட்டிங் மாதிரி வச்சோம்னா இதுதான் வந்து ஒரு லாஜிக்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். பிகாஸ் எல்லாத்தோட பவரும் எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. எல்லா யூனிவர்ஸோட பவரையும் கிராஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ தட்ஸ் ஆல். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்திருக்கேன்.
இந்த ஒப்பீனியன் நிறைய பேர்த்துக்கு ஏற்றுக்காமையும் இருக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸில் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் ஆகி நிறைய பேட்டில் வீடியோஸ்லாம் வேணால் கேளுங்க போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.